எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது செங்கோட்டையனுடைய அழுத்தம், எஸ்பி வேலுமணியோட அழுத்தம். இவங்களோட அழுத்தம் இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்க்கறதுக்காக சாத்தியக்குறையில்லை. செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதிமுகவை கைப்பற்றிடுவார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, 1% கூட இல்லை. 2026 நாங்கள் கண்டிப்பாக அனைத்து இடத்துலையும் நாங்கள் ஜெயிப்போன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை ஏன் பார்க்கணும்? எல்லா கேஸும் போட்டாங்கன்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயிரும். இப்போது எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சு தான் போக வேண்டிய சூழலில் இருக்கிறார். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன் கொடுத்த அழுத்தம் தான். செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியை கொடுத்த அழுத்தம் தான். என்ன காரணம்னா, செங்கோட்டையனோட நிலைப்பாடே என்ன அப்படின்னா, பிஜேபி நம்ம கையில் எடுக்கணுங்கிறத முடிவெடுத்து, செங்கோட்டையனும் அண்ணாமலையும் நெருங்கின சொந்தக்காரங்க தான். கோயம்புத்தூர் மாவட்டமும், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த 3 பகுதியில் பிஜேபி மெஜாரிட்டி. வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பிஜேபி அங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அப்படிதான் அதை பார்க்கணும். ஆமாம், அதுதான் உண்மை. பிஜேபியோட கூட்டணி வச்சா இந்த தோல்வியை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது செங்கோட்டையனோட எண்ணம். ஆனால் கூட்டணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். ஒன் சைடு அடிச்சுட்டு போயிடுவாங்க. கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அந்த கோட்டையில் ஓட்ட விழுந்துருச்சா? கண்டிப்பாக. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய அரசியல் களம் கொங்கு மண்டலத்தில் மையப்படுத்தி சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பெருந்துறையில் சுயாட்சியாக போட்டியிட்ட அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் சதா நாடார் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் சுற்றி சுழலக்கூடிய அரசியல் பற்றி கேள்விகள் கேட்பதற்கு நிறையவே இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது நெருக்கடிகள் அவர் கட்சிக்குள்ளே இருந்ததா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த சந்திப்புக்கு பின்னாடி? இப்போ என்னன்னா, அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாருமே ஒரு டீம், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரே பங்காளி அங்காளி வங்காளி மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் அதிமுகவோட ஓட்டு வங்கி சரிய தொடங்கிச்சு. இப்போ சமீப காலமாக எதுவாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களோட உறுப்பினர் எண்ணிக்கையாக இருக்கட்டும், வேறு கட்சிக்கு போகிறது, எல்லா விஷயங்களும் நடைபெற்றுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட செங்கோட்டையனை ஒரு கூட்டம் போடுறார். செங்கோட்டையன் ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டம் போட்டு பேசும்பொழுது அவருக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறாரு ஒரு தொண்டர். என்னன்னு சொல்லினா, நீங்கள் அதிமுகக்கு எகென்ஸ்டாக வேலை பார்க்குறீங்கன்னு செங்கோட்டையனவே குற்றம் சாட்டுறாங்க. எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கல, தொண்டர்களுக்கான மரியாதை இல்லைன்னு சொல்லி பேசுகிறார். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள இடத்துக்கு போனது. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நேரடியாக செங்கோட்டையனோட அனுமதி இல்லாமல் எம்எல்ஏவோட அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அந்த மாவட்டத்தோட ஒரு மாவட்ட செயலாளர், எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுலேருந்து எல்லாமே செங்கோட்டையனை அவர்களிடம் கேட்கணும். ஆனால் கேட்காம அவருக்கு எதிரான ஆட்களை பொறுப்புகள் போடுறார். இது செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்கல. இதுதான் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனுக்கு கொடுத்த நெருக்கடி. இது மட்டும் இல்லை, நிறைய நெருக்கடி கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு நெருக்கடி அவர் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் எக்காலத்திலையும் அதிமுக அழியக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் கட்சி சார்ந்த வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தான். எம்ஜிஆரோட தீவிர ரசிகர், அம்மாவோட விசுவாசி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் ஓபிஎஸ் கூட இணக்கமாக இருந்துட்டு இருக்கக்கூடியவர். பார்த்த நீங்கள் பேட்டியில் கூட பார்த்துருப்பீங்க, ஏதாவது அவரை பற்றி கேட்கும்போது கூட அதை தவிர்த்துட்டு போயிடுவார், அதுக்கான பதில் சொல்ல மாட்டார். அதே மாதிரி எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவங்க மெஜாரிட்டியான எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடியவங்க. எப்படின்னா, அங்கே இருக்கிற கருப்பணனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உறவுகள், அவங்க சொந்தக்காரங்க தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஒரு 27-30 எம்எல்ஏவை கைக்குள்ளே வச்சுருக்கிறவங்க. இப்போ என்னன்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிமுக ஜெயிக்கணும்னா இவங்களோடலாம் நீங்கள் இணக்கமாக போகணும் செங்கோட்டையன் ஒரு நிபந்தனை எடப்பாடி கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக ஒரு நெருக்கடி கொடுத்தாரு. ஆனால் அதை எதிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி எதிர்த்து நின்று ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரா? ஆமாம், அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியோட மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன் கொடுத்த அழுத்தம் தான். செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியும் கொடுத்த அழுத்தம் தான். என்ன காரணம்னா,
ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு அணியில் இருந்து நாம் வெற்றி காண முடியும், இல்லைன்னா முடியாதுங்கிறது இவரோட செங்கோட்டையனோட நிலைப்பாடு. புங்கு பகுதியில் மட்டும்தான் நாங்கள் எம்எல்ஏ அதிக சீட்டு வாங்குகிறோம், அதுவும் போயிருமோங்கிற பயம் செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. இந்த முறையும் அதிமுக ஜெயிக்கலை அப்படின்னா ரொம்ப ஒரு பின்தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுங்கிறது செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியோட நிலைப்பாடு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. எம்எல்ஏக்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து எல்லாத்துக்கூடையும் பேச ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமியோட அவரோட ஆதரவாளர்களை தவிர்க்கும் போது அங்கே பிரச்சனை வெடிக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் மிக முக்கியமான ஒரு அரசியல் தீர்மானம் எடுக்கக்கூடிய முடிவுல இடத்துல இருக்கு. கண்டிப்பா. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு மண்டலம் தானே. கொங்கு மண்டலம் தான் இருந்தாலும் கூட இவருக்கு மெஜாரிட்டி அதிகம். செங்கோட்டையனுக்கு சீனியர், அதிமுக பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சீனியர், அவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. அது ஆமாம், செங்கோட்டையன் அவர் தான் ஆக வேண்டியது. இருந்தாலும் கூட கட்சி கலைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் விட்டு பொறுத்து போயிட்டார். இப்போது செங்கோட்டையனோட நிலைப்பாடே என்ன அப்படின்னா, பிஜேபி, அதிமுக பழைய இந்த நிர்வாகிகள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கிட்ட இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணுன்னா ஒரே காரணம், பிஜேபி நம்ம கையில் எடுக்கணுங்கிறத முடிவெடுத்து பிஜேபி கூட இணக்கமாக இருந்துக்கிட்டு பிஜேபி கிட்ட வந்து அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த அமித்ஷா பிஜேபி கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்கன்னு பிஜேபிக்கு அழுத்தம் கொடுத்ததே செங்கோட்டையன் தான். சரி, செங்கோட்டையன் பிஜேபி கிட்ட யாருக்கிட்ட, எந்த பிரமுகர்கிட்ட அழுத்தம் கொடுத்தாரு? திரு அண்ணாமலை கிட்டையா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்டையா, யார் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியில இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது? செங்கோட்டையன் சொல்றீங்க இல்லையா, செங்கோட்டையன் அவர்களோட உறவுகள் தான் அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லாருமே. நீங்கள் செங்கோட்டையனும் அண்ணாமலையும் நெருங்கின சொந்தக்காரங்க தான், அதில் எந்த மாற்றுக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொந்தமாயிருவாங்க. செந்தில் பாலாஜி அண்ணாமலை தானே நெருங்கிய சொந்தங்கள், இது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி எங்க பங்காளி தான். ஆமாம், அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி அவரோட ஒரே கோயிலில் கும்பிடுவங்க பங்காளி ஆறாங்க. ஜோதிமணி அவங்க காங்கிரஸில் இருக்காங்களே அவங்களும் ஒரு பங்காளி ஆறாங்க. நீங்கள் திமுகவில் எடுத்தீங்கன்னா முத்துச்சாமி என்ன இருக்கலாம், அனைவருமே ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறதாக அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நாடார் தொகுதி, கோபி சட்டமன்ற தொகுதி நாடார் தொகுதி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதிகப்படியாக வாழுது. ஆனாலும் நாங்கள் வந்து அதிகமாக இல்லைங்கிறத வெளியே கொண்டு வந்து அவங்க காமிக்கிறாங்க. ஓவராலாக நீங்கள் என்னதான் சமூகமாக பிரித்தாலும் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது தானே பொதுவாக சொல்லப்படுது. ஆமாம், கொங்கு மண்டலங்கிற அதை தான் சொல்ல, மேற்கு மண்டலம் தான் கொங்கு மண்டலமாக நம்ம சொல்கிறோம். கொங்கு மண்டலங்கிறது, கொங்குங்கிறது என்னது, ஒரு சமுதாயத்துக்கான அங்கீகாரம் கிடையாது, அது எல்லா சமுதாயத்துக்குமானது. கொங்கு என்றாலே அது கொங்கு நாடாராக இருக்கலாம், கொங்கு முதலியாராக இருக்கலாம், கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க, செட்டியார், கொங்கு வேட்டு கவுண்டர், ஜாதியை கடந்து அதைத்தான் சொல்கிறேன் நான். இது மாதிரி அனைவரும் வாழ்கிற பகுதி தான் கொங்கு மண்டலம். இந்த பகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கிறதா நம்ம மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க, அதிகப்படியாக அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க எல்லாமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இந்த தருணத்தில் செங்கோட்டையன் பிஜேபியில் யார் மூலமாக பேசி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்தாரு, அதனால தான் இந்த சந்திப்பு, அமித்ஷாவோட சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம அண்ணாமலை இதில் போக முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் வந்து எக்காலத்திலும் அதிமுகவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்படி கூட்டணி வச்சா நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த தலைவர் செங்கோட்டையன் அண்ணாமலை மூலமா போகல, டெல்லி பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்கல. அப்ப செங்கோட்டையன் கையில் எடுத்த அந்த நபர், அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பொன்னார் இருக்கார், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, இவங்க மூலியமாக அவர் நேரடியாக வானதி சீனிவாசன் அவங்க சமூகத்தை சார்ந்தவர், அவங்க மூலியமாக தான் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணி, ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் தான் இது, பிஜேபியோட ஒரு இதாக இருக்கலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட ஐடியா நாலேஜில் தான் வந்து இந்த செங்கோட்டையன் அவர்களையும் எஸ்பி வேலுமணியும் இப்போ எடப்பாடி கிட்டேருந்து பிரித்து இன்றைக்கி அவங்க மூலியமாக பேச எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்த, உங்களுக்கு தெரியும்ல, கம்பல்சரி வருமான வரித்துறையிலிருந்து எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருக்குது. அவங்க மூலியமாக இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கோடநாடு கொலை வழக்கிலிருந்து எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான விஷயமா இருக்குது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அதுக்கெல்லாம் எல்லா கேஸும் போட்டாங்கன்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சு தான் போக வேண்டிய சூழலில் இருக்கிறார். அந்த சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கார். இப்போ செங்கோட்டையன் அவர்களை எப்படியும் தவிர்த்துட்டு இவர் வந்து அதிமுகவை கைப்பற்றவே முடியாது. அனைவரையும் தவிர்த்து போனால் அதிமுகவே இருக்காது. அதே சமயத்தில் அதிமுகவை விட்டுட்டு வெளியே போயிடுவாரா செங்கோட்டையனா? கிடையாது. பிஜேபிக்கோ எந்த கட்சிக்கும் அவர் போக போகிறதில்ல. அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறார்,
இப்போ எடப்பாடி பழனிசாமிங்க அவர் வந்து நீ இதெல்லாம் சேர்த்து தான் ஆகணும், நீ இதுவெல்லாம் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக இருக்கார். எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சதுல அக்ரிமெண்ட்லாம் ஏதோ எடப்பாடி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அது உண்மையாக இருக்குமா என்னங்கிறது அதுக்கு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது செங்கோட்டையனுடைய அழுத்தம், எஸ்பி வேலுமணியோட அழுத்தம். இவங்களோட அழுத்தம் இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்க்கறக்காக சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா கடந்த முறை எவ்வளோ பிஜேபி விமர்சனம் பண்ணி பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை எப்படி அதிமுக விமர்சனம் பண்ணி பேசினாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதிமுகவை கைப்பற்றிடுவார் செங்கோட்டையன். எப்படி சொல்ல வரீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அது என்ன காரணம்னு அதைத்தான் சொல்கிறேன். குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை தன் வசம் வச்சிருக்காரு செங்கோட்டையன். குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தானே சொன்னீங்க? ஒரு 27 ஒரு 30 பேர். இவர் அப்புறம் எஸ்பி வேலுமணி இருக்கார்ல உங்களுக்கு, அவங்கெல்லாம் ஒரு நெருக்கமானவர் தான். நீங்கள் எஸ்பி வேலுமணி பார்த்தா எடப்பாடிக்கு தானே நெருக்கமாக இருக்காரு. எடப்பாடி நீ எது அது கிடையாது. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை மிரட்டின காலம் இருக்குது சரிங்களா. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுங்கிறத மிரட்டி இருக்காங்க எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி மிரட்டினா செங்கோட்டையனையும் அவர்களையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொது வழியில் பேசாதீங்கன்னு சொல்லி மிரட்டெல்லாம் விட்ட இதெல்லாம் இருக்குது. அதனால எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரா? பார்த்துட்டு இருக்காரு. எஸ்பி வேலுமணி அவர்களும் நீங்கள் எழுதி வச்சுங்க, எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையும் மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்குறாங்களே இல்லையான்னு பாருங்க. கொங்கு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இந்த அதிமுக உட்கட்சி விவகாரம் அல்லது செங்கோட்டையன் விசேஷ எடப்பாடி இந்த சண்டையை பற்றி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க? கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அமைதியாக அனைவரும் போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே அனைவருமே. இப்போ அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அனைவரும் சேர்ந்து இருந்தால் இன்றைக்கி அதிமுக அசைக்க முடியாதுங்கிற சூழல் தான். உண்மையாக தான். இன்றைக்கி எல்லாம் பிரித்து எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓட்டுகள் பிரிய செய்யுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அம்மா காலத்தில் கொங்கு மண்டலத்தை அசைக்க முடியாத சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி கொங்கு மண்டலமே 500 ஓட்டு 2000 ஓட்டில் தானே உங்களுக்கு வெற்றி பெறுறாங்க. உங்களுக்கு இப்போ தோப்பு வெங்கடாச்சலம் எங்கே இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் அவருக்கு சீட்டு கொடுக்காம விட்டதுனால இன்றைக்கி திமுகவுக்கு வந்தார். இன்றைக்கி திமுக மாவட்ட செயலாளர். ஆனால் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நம்ம தோப்பு வெங்கடாச்சலத்தோட கோட்டை, ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் உள்ளூருக்குள்ளே வசிக்கிறவர். அனைத்து சுபகாரியங்களுக்காக இருக்கட்டும் துக்க காரியங்களாக இருக்கட்டும் அனைத்து இடத்துக்கும் அது ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு டைமில் போய் பார்த்துட்டு வந்துடுவார். இப்போ நீங்கள் சொன்னீங்க முக்கியமான விஷயம், பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து அதிமுகவை செங்கோட்டையன் தன்வசப்படுத்திப்பார் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? அந்த தெரிஞ்சதுனால தான் வந்து இப்போ அமித்ஷாவை மீட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இல்லைன்னா இவர் அவ்வளவு வாய்ச்சாவடால் அடித்த எடப்பாடி பழனிசாமி எதுக்கு போய் மீட் பண்ண போகிறார்? நான் அதிமுக தனித்து போட்டிட்டால் வெற்றி பெறும் 2026 நாங்கள் கண்டிப்பாக அனைத்து இடத்துலையும் நாங்கள் ஜெயிப்போன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை ஏன் பார்க்கணும்? அதுவும் யாரை கூப்பிட்டு போய் பார்க்குறாரு பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் அனைவரும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? செங்கோட்டையன் அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி இவங்களை போன்ற நிர்வாகிகளுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் எக்காலத்திலையும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியாரிட்டி பிரகாரத்தில் அவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. இப்போ செங்கோட்டையன் விட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, 1% கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு பதவிகளை வாங்கி கொடுத்த வரலாறு செங்கோட்டையனுக்கு இருக்குது. முன்னால் எம்எல்ஏ சீட்டாக இருக்கட்டும் எதாட்டெலாம் பேசி வாங்கினது செங்கோட்டையன் அவர்களால தான். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சு தொகுதிகளை கூட சரிக்கு சமமாக பிரிச்சுக்கணும். இப்போ ஏடிஎம்கேக்கு 117 தொகுதினா அதே பிஜேபிக்கு 117 தொகுதிகள் அப்படின்னு பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக கொங்கு மண்டலத்திலையும் இதை பற்றிலாம் பேசிக்கிறாங்களா அரசியல் வட்டாரத்தில்? இப்போ வந்து பிஜேபியோட கணக்கே வந்து கொங்கு மண்டலம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக பிஜேபி இருக்கிறது வந்து திருப்பூரும் கோபி சட்டமன்ற கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் மாவட்டமும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த 3 பகுதியில் பிஜேபி மெஜாரிட்டி. வடமாநில தொழிலாளர்கள் ரேஷன் கார்டு வாங்கிட்டு குடும்பமாக அதிகமாக இருக்கிறாங்க கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும். ஆமாம், அதனால தான் பிஜேபி அங்கே ஸ்ட்ரென்த்து, அதாவது வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால தான் பிஜேபி அங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அப்படிதான் அதை பார்க்கணும். ஆமா, அதுதான் உண்மை. அப்ப இங்க தமிழர்களுடைய ஓட்டு கொஞ்சம் குறைவு தான். குறைவு.
குறைவு. அதே சமயத்தில் கோபி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வந்து பின்தங்கி இருக்கார். இவனி இப்போ போட்டியிட்டாலும் இந்த சூழலில் போட்டியிட்டாருன்னா கண்டிப்பாக தோற்றுருவார். ஏன்னு சொன்னால் திமுக எப்படி அதிமுகவில் செங்கோட்டையன் கூடவே இருந்த முன்னாள் சிட்கோ வாரிய தலைவராக இருந்த சிந்து ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து திமுகவில் நெசவாளர் அணி செயலாளர் ஆயிட்டார். அது வந்து அவரோட கோபி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது முழுக்க முழுக்க நாடார்களோட தொகுதி. சிந்து ரவிச்சந்திரன் அவர்கள் நாடார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு அவர் வேலை செஞ்சுட்ருக்கார். சிறப்பான முறையில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ என்ன ஆகுனா கோபியில் செங்கோட்டையனே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் சூழலாங்க. அதுதான் சூழல். அதுக்கு தான் செங்கோட்டையன் வந்து பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறாரு. ஆமாம், பிஜேபியோட கூட்டணி வச்சா இந்த தோல்வியை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது செங்கோட்டையனோட எண்ணம். ஆனால் கூட்டணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து திமுக வெற்றி பெறும். ஒன் சைடு அடிச்சுட்டு போயிடுவாங்க. கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அந்த கோட்டையில் ஓட்ட விழுந்துருச்சா? கண்டிப்பாக மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதான் இந்த சுச்சுவேஷன் இவங்க இதை பயன்படுத்திட்டாங்க. பிஜேபி கரெக்டாக முறையில் காய் நகர்த்தி அதை பயன்படுத்துது. இன்னைக்கு கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டை? இன்னைக்கு இருக்கிற சூழலில் கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திமுக வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவங்க நகர்ந்து வரும் பொழுது இந்த பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் இந்த ஒரு சில தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் தப்பிக்கும். இல்லைன்னா அது கஷ்டம். அதுவும் எப்படி அதிமுகவில் சசிகலா இருக்கணும், டிடிவி தினகரன் இருக்கணும், ஓபிஎஸ் அணி இருக்கணும். இந்த 3 அணிகளுமே இந்த கொங்கு பகுதிகளில் ஒரு மெஜாரிட்டியான உள்ள ஆட்கள் மாவட்ட செயலராக இருக்காங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் முன்னாள் அதிமுக இருந்தவங்க இன்றைக்கி மாவட்ட செயலராகவும் ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது. இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் ஒரு சில தொகுதிகள் தப்பிக்கும். இது செங்கோட்டையனோட கணக்கு. அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் இவங்க தனித்து அதிமுக மட்டும் போட்டியிட்டால் பிஜேபியை தவிர்த்துட்டு பண்ணாங்கன்னா ஓட்டுகள் பிரியுமே தவிர அது திமுகவோட கோட்டையாக மாறும். ஆனால் கொங்கு பகுதியில் மிக முக்கியமான அரசியல் பிரமுகராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்காரு. ஆமாம், அப்படின்னா பாதி பலம் திமுகவுக்கு தானே கொங்கு மண்டலத்தில் இருக்கு. கண்டிப்பாக அதைத்தான் சொல்கிறேன். இப்போ கோயம்புத்தூரில் முக்காவாசி செந்தில் பாலாஜி அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் வந்துருச்சு. இல்லை, கோயம்புத்தூர் ஒரு சில பகுதிகள். அதே மாதிரி முக்கிய நிர்வாகிகள்லாம் பார்க்குறாங்க. இப்போ கோபி சட்டமன்ற தொகுதி அது சிந்து ரவிச்சந்திரன் அவர் நாடார். எந்த சமுதாயம் அங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளை போட்டே வர்றாங்க. இப்போ கலந்து போடுறாங்க. ஆனால் அதிமுக அப்படி அதை செய்யலை. ஒரே சமுதாயத்தை தான் பதவிகள் போட்டு வர்றாங்க. எந்த சமுதாயத்தை? கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கவுண்டர் சமுதாயத்தை அதிகப்படியாக மாவட்ட செயலாளர்களை போட்டு வர்றது அதிமுக சமூகம் அப்படிங்கிறதுனால நீங்க அப்படி குறிப்பிட்டு கூட பாக்குறீங்க வைக்கிறீங்க. இல்லை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் திமுக எடுத்திருக்கீங்க. கோபி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயலர் அவர் நாடார் கிடையாது. பெருந்துறை தொகுதி நீங்க சொன்ன மாதிரி நாடார் தொகுதி. ஆமாம், நாடார் தொகுதி. அந்த தொகுதியில நாடார் அந்த சம்பந்தப்பட்ட கம்யூனிட்டியோட வேட்பாளர் தானே நிறுத்துவாங்க. அது இல்லை, அது பெருந்துறை சட்டமன்றத்தை தோப்பு வெங்கடாச்சலம் அவர் அப்படி பண்றது இல்லை. அதிமுக அப்படி பண்றது கிடையாது. இப்போ அதிமுக வந்து என்ன பண்ணா அவங்க சமுதாயத்தை மட்டும் நிறுத்துவாங்க. கவுண்டர் சமுதாயத்தை மட்டும். அதைத்தான் சொல்ல அதிமுக என்றைக்கோ ஜாதி கட்சியாக மாறிடுச்சு. போன இன்டர்வியூலேயும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அது முழுக்க கொங்கு மண்டல கட்சியாக மாறிடுச்சு. கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஒரே சாதியினருக்கு பதவிகள் வழங்குவது, அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டை கொடுப்பது, அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுப்பதுன்னு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆனால் திமுக அதை செய்யலை. மாவட்ட செயலாளர் ஒரு சமுதாயத்தை கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் ஒன்றிய செயலாளர் நாடார்கள் அங்கே பெரும்பான்மையாக யார் வசிக்கிறாங்களோ அவங்களோட பதவிகளை கொடுக்குறாங்க திமுகவில். அதே மாதிரி ஒரு சீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், பகிர்ந்து கொடுப்பதற்கான வேலைகளை இந்த 2026 முன்னெடுத்திருக்காங்க. அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, நம்ம எதை பண்ணனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி தலைமையில் கொங்கு மண்டலத்தில் சிறப்பான முறையில் அந்த வேலைகள் பார்க்குறோம். அனைத்து சாதியினருக்கும் பதவிகள் கொடுக்கணும், அனைத்து சாதியினரையும் ஒரு அரவணைச்சு போகிற சூழலை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதிமுக அதை செய்யலை. இப்போ வரைக்கும் ஒரே சமுதாயத்தினருக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படுது. நேற்று கூட சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கற்பனன் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிப்பிடும்போது மாப்பிள்ள அப்படின்னாரு. பார்ப்பதற்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது மக்கள் மத்தியில் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லுங்க. கட்சிகள் வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக பேசி பழகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாமா? அப்படி இல்லை. ஒரே சாதியினர் எப்படி பார்த்துக்குங்க, ஒரே சாதி
ஜாதியினர் தான் அதிக பதவிகள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்காங்க, என்ன அனைத்து கட்சியிலையுமே. இப்போ கொங்கு மண்டலத்தை நான் சொன்னேன், கருப்பணன் எந்த ஏரியா அவர், இந்த எங்கள் கொங்கு மண்டலத்து பகுதியை சேர்ந்தவர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை மாமன் மச்சானா அனைத்து கட்சியிலையும் இருப்பாங்க, அவங்கள மட்டும் கூட்டுவாங்க. வேறு சமுதாயத்தினர் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அதிமுகவோட எண்ணம். இப்போ அண்ணாமலை அழைச்சி உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஜோதிமணி அக்கா எங்கள் பங்காளி தான், இவர் நம்ம செந்தில் பாலாஜி என் பங்காளி தான், கருப்பண்ணன் என் சொந்தக்காரர் தான், என் மாமன் தான், என் மச்சான் தான், எஸ்பி வேலுமணி என் சொந்தம் தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் மாற்று சமுதாயம் யாரும் எந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க. ஆனால் திமுக ஒரு முரண்பாடாக இருக்குது. என்னன்னு சொல்லனா, திமுகவில் இருக்கிற முக்கியமான ஆட்களே வந்து வேறு சமுதாயத்திலிருந்து வரக்கூடாதுன்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொன்னாலும் கூட யார் வேலை செய்வா யார் வேலை செய்ய மாட்டாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த பதவி அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு தலைமை அறிவிக்குது. புரியுதுங்க? நீங்கள் அவங்கள அனுசரித்து தான் போகணும். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நீங்கள் அனுசரித்து போகலைன்னா உங்கள் பதவி போகும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியே தான் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஒன்றிய செயலாளர்களை மாற்று சமுதாயத்துக்கு கொடுக்கறது, செட்டியாருக்கு கொடுக்கறது, நாடாருக்கு கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இப்போ நடைபெற்று வருது. 2026 ஒட்டி இந்த வேலைகளை சிறப்பான முறையில் நடக்குது. இந்த அரசியல் கருத்தை ஒரு நாடார் சங்கத்தோட தலைவராக இருந்து நீங்கள் சொல்லும் பொழுது, நாடார்களை ஓட்டு அப்படின்னா திமுகவுக்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு நாடார் சங்க தலைவரா இல்லாம நான் சுயாட்சியா போட்டிக்கிட்டேன், அந்த அடிப்படையில் நீங்க இதை சொன்னீங்கன்னா ஓகே, இது வந்து பொதுவான பார்வையா இருக்கும். புரியுது. ஆனா நீங்க அதிமுகவுடைய அந்த தேர்தல் காலத்துல ஜாதி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும், தவறுகளை மட்டும் சுட்டி காட்டுறீங்க. அப்படின்னா நாடார்கள் ஓட்டு கொங்கு மண்டலத்துல வந்து திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். நான் அப்படி இல்லை. என்னன்னா, நான் கடந்த தேர்தல் எம்பி எலெக்ஷனில் நான் இதே திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் நின்னவேன். நான் 3800 4000 ஓட்டு பக்கமாக நான் வாங்கியிருக்கிறேன். நாடார்கள் இருக்கும் பகுதியில் மட்டும் போய் நான் டெபாசிட் வாங்கலை. நான் சொல்கிறேன், அதை தான் நான் என்ன சொல்லிடுறேன், டெபாசிட் வாங்கலை. நாடார்கள் அதிகப்படியாக வாழ்கிற பகுதியில் நான் ஓட்டு கேட்க போல. உங்களுக்கு தெரியும், அதிமுக திமுக போன்ற பெருங்கட்சிகளில் பணப்புழக்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற மத்தியில் நான் வந்து என்ன டெஸ்ட் பண்ணும், நாம சமுதாயம் எந்த அளவுக்கு தேர்தலில் டெபாசிட் வாங்கல, சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சேன், போட்டிட்டேன். ஆமா, அப்பயாவது டெபாசிட் அப்பவும் டெபாசிட் என்ன சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தலில் தான் பெரிய கட்சியோட. ஒரு நிமிஷம், நான் புரியுது. நான் என்னங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நான் அப்பதான் புதுசு சமுதாயத்துக்குன்னு கொங்கு மண்டலத்துல ஒருத்த வர்றாங்கிறது அன்னைக்குதான் புதுசு. ஆனா நீங்க ஒரு நாடார் சங்கத்தோட தலைவரா இருந்து சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுறீங்க, சுயாட்சியா நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிடுறீங்க. உங்க ஜாதி மக்களே உங்களை மதிக்கலையோ? இல்ல, அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு நானே சொல்றேனே, இங்க தென் மாவட்டங்கள்ல நாடார் சமுதாயத்துக்கு இருக்கிற மரியாதை இந்த கொங்கு மண்டலத்துல நாடார் சமுதாயத்துக்கு இல்லைங்கிறத உண்மை. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா இந்த தாத்தா யாரும் எந்த கேள்வியும் கேட்காத பொழுது நான் கேட்டு வர்றேன். அப்படி கேட்டு வரும் பொழுது அப்போ புதுசு 2021 சட்டமன்ற தேர்தல் புதுசு. அப்படி அதை தாண்டி வரும் பொழுது உங்களுக்கு புதுசு இல்ல, எங்க நாடார் மக்களுக்கே புதுசுங்கிறேன். அதுதான் சொல்றேன், என் சாதியை வெளியே காட்டிக் கொள்ளாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பகுதி தான் கொங்கு மண்டலம். அப்ப வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடார் இல்லாத மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லல. நான் என்னங்கறேன்னா, இப்படி பின்னணி நாடார் சங்கத்தோட தலைவரா இருந்து தேர்தல்ல போட்டிட்டீங்கன்னா அதுதானே அதுக்கு இல்ல, அதுதான் நான் சொல்றேன். முதல்ல என் சமுதாயம் வெளியே வரணும். கொங்கு மண்டலத்துல நான் மெஜாரிட்டியா இருக்கேன். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. ஏன் போட மாட்டாங்க? ஏன் சமுதாயம் வெளியில வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஜாதி சங்கத்து தலைவரா இருந்து போட்டிடுறீங்க, இன்னொரு ஜாதியில இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அதைத்தான் நான் சொல்றேன். முதல்ல ஏன் சமுதாயமே நான் அந்த தொகுதியில இருந்தா நானே ஓட்டு போட மாட்டேன். நான் என்ன சொல்றேன் சார், நான் என்னங்கிறேன்னா, நாடார் சமுதாயம் பின்தங்கி இருக்கு, தன்னோட வரலாறு மீட்டெடுக்காம இருக்கு, அதிகப்படியா நம்ம வாழ்றோங்கிறது அவங்க புரியாம இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நாமளே மெஜாரிட்டியா இருக்கோம், நம்ம டிமாண்ட் பண்ணி நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த களத்துக்கு வர்றோம். நாடார் சமுதாயம் பின்தங்கிலாம் இல்ல, அவங்க எல்லாம் உழைக்கும் மக்கள். ஆனா வெளியே உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆரோக்கியமா சுமூகமான ஒரு பகுதி சார், ஒரு பகுதி நான் பரவலாவே நான் சொல்லுவேன் சார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள்ல நாடார்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னை உட்பட இங்க இருக்கிற ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், எல்லாம் நாடார்களோட வசதி வாய்ப்போடு இருக்காங்க. ஆனா அரசியல் அங்கீகாரம் அந்த பகுதியில் தான் இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்துல கிடையாது.
கொங்கு மண்டலத்தில் எந்த இடத்துலையும் சொல்கிற நாடார்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அரசியல் ரீதியாக. அதனால என்ன பண்ணணும், நமக்கான மக்களை வெளியே கொண்டு வரணும். எங்க இந்த தொகுதியில் நம்ம 90,000 வாக்குகள் இருக்குது, இந்த தொகுதியில் 1,20,000 வாக்கு இருக்குது, தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளாம் நினச்சா நமக்கான தேவைகள் நாமளே பூர்த்தி செய்ய முடியும். நம்ம அரசு ஆண்டுகிட்டு இருக்கிற அரசுகிட்ட அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக நாம் ஜெயிக்கலாம், அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி தான் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க நாடார் சங்கத்திலிருந்து தலைவரா இருந்துகிட்டே தேர்தலில் போட்டியிடுறதுனால உங்க நாடார் மக்களே இவன் ஜாதியை சொல்லி பிரிக்கிறான், நம்ம இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல, உங்களை அங்கீகரிக்காம உங்களை ஆதரிக்காம. அப்படி இல்லை, அதுக்கான வேலைகள் நான் கம்மியாக செஞ்சேன். என்ன வேலைகள் நான் கம்மியாக செஞ்சோம் அப்படின்னா, நம்ம தேர்தல் பிரச்சாரம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாதி பற்று சதா நாடாருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா நாடாரா இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள்கிட்ட ஜாதி பற்று இல்ல. அது நல்ல விஷயம். அது கிடையாது. ஜாதி பற்று கம்பல்சரி இருக்கணும், ஜாதி உணர்வுகள் இருக்கணும், அது ஜாதி உணர்வுகளும் இருக்கணும். அது ஜாதி வெறியாகத்தான் மாறக்கூடாது. ஜாதி பற்று கம்பல்சரி. ஏன்னா ஜாதி பற்று தான் சார் வெறியா. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுங்க. எந்த சமுதாயத்துக்கு ஜாதி பற்று இல்லை நீங்க சொல்லுங்க. ஒரு சட்டமன்றத்துல கூட உள்ள ஒரு சட்டமன்றத்துல கூட கருப்பணன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மாப்பிள்ளைன்னு வாய் தவறி வந்துருச்சு, சாரி சாரிங்கிற. அவன் சொந்தக்காரன், அந்த உணர்வு இருந்தங்காட்டி தான் அது வாய் தவறி வருது. கட்சி வேற வேற நேர் எதிர்கட்சி அப்புறம் அவங்க ஒரு நெருங்கிய உறவுங்கிறதுனால தான் அந்த வேற்றுமையை மறந்து மாப்பிள்ளைன்னு ஒரு பாசத்துல சொல்றது கூட அது வேற வரவேற்பாங்க. அது வேறு ஒரு நிமிஷம், வேறு சமுதாயம் இருந்தா சொல்லலாம், நீங்க சொல்லியிருந்ததுக்கு நான் ஏத்துக்கிறேன். அவரோட சமுதாயம், அவர் சொந்தக்காரர், அவரே என்ன சொல்றாரு, நானு பழக்க தோசத்துல நான் அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்படிமா சுமூகமா அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு வராங்க. அப்படி அண்ணன் தம்பி மாற்று சமுதாயத்தை விட அண்ணன் தம்பியா பழகட்டும், மாமா மச்சானா பழகட்டும். நான் என்னங்கிறேன்னா, ஒரு சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து மாப்பிள்ளை அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாருன்னா, எவ்வளவு ஜாதி பற்றி, எவ்வளவு ஜாதி உணர்வு. இது ஜாதி வெறியா வெறி இல்லையா? ஒரு நல்ல விஷயத்துல கூட இதுல ஜாதி தான் இருக்குன்னு அப்படியே பயாஸ்கோப் பார்த்து போட்டு பாக்குறீங்க போலயே. இல்ல சார், தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மக்கள் நீங்க பாக்குறது நீங்க அவ்வளவு தூரம் ஆராய வேண்டியது இல்ல சார். இல்ல சார், ஒரு மாண்பு மிகுந்த ஒரு சட்டமன்றத்துல ஒரு மரியாதை நிமித்தமா பாச பிணைப்பா அப்படி கூப்பிடுறாங்க. இத்தனைக்கு வேற வேறு கட்சி, அப்படிதான் நம்ம பார்க்கணும். வேறு எதிர்கட்சி கட்சியாக இருந்தாலும் அவர் வேறு வேறு சாதியினர் இல்ல. நீங்க ஜாதிய பிம்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால இல்ல. சரி, இதுக்கு சார் ஒரே ஒரு விஷயம். ஒரு அப்பாவு அவர்களிடம் வந்து நம்ம ரூபி மனோகரன், ஒரு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, இந்த கல் இறக்க அனுமதி வழங்கணும், அதுக்கு அமைச்சர் வாயிலாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அதுக்கு பொன்முடி அவர்கள் என்ன பதில் சொல்றாரு, அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு பார்த்தீங்களா? இது வந்து கல்லுக்கு எப்படி நாங்கள் அனுமதி வழங்க முடியும், கல்லுக்கெல்லாம் நான் தடை விதிச்சதை நாங்கள் அனுமதி வழங்க முடியாது. அது வந்து நாம யாரும் ஒரு வேண்டி இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார். அது இயற்கையாவே கல்லா மாறக்கூடியது பதநீர் வந்து இயற்கை 2 நாள் வச்சா அது கல், அது எந்த மாற்றுக்கிறது, அது உடலுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்கிறது எதுவுமே கிடையாது. சரி, அது எதனால தடை, அதை மட்டும் சொல்லுங்க சார். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தடை ஒரு நிமிஷம் சார். தடை விதித்ததுக்கான காரணம் அனைத்து இடத்திலையும் இந்த சாராய ஆலைகள் வைத்திருப்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கின்ற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தான். அவருடைய அந்த கல் வந்து உற்பத்தி ஆகி கல்லை வந்து விற்பனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏழை எளிய மக்கள் அதை குடிக்க போயிடுவான். அதை குடிச்சானா நம்மளோட டாஸ்மாகோட பாதிப்பு ஏற்படும், வருமான பாதிப்பு. அது பிரைவேட்ல இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பிரைவேட்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்னங்கிறேன்னா, கல் இருக்க அனுமதி அப்போ கூட சொல்றேன். நான் சொல்ல வந்ததை நான் மறந்துட்டேன். ஜாதி பற்ற பத்தி பேசும்போது பொன்முடி என்ன சொல்றாரு, அப்பாவை பார்த்து, இதுல கொஞ்சம் இவருக்கு அப்பாவு அவர்களுக்கு வந்து உணர்வு அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக காட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஜாதி பற்றா இல்லை ஜாதி வெறியா? நான் என்ன கேட்குறேன்னா, இவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இல்லை, அவருக்கு உணர்வு இருக்கத்தான் செய்யும் அனைவருக்கும். இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு, இதில் கொஞ்சம் ஆர்வம் நீங்கள் பொன்முடி அவர் சொல்லும்போது அப்பாவும் அவர்களுக்கு வந்து விவசாயியாக இருக்கலாம் சொல்கிற, அது இல்லை, அவர் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்குற, ஆர்வம் அதிகமாக எடுத்துக்கிறாருன்னா அப்போ அந்த உணர்வு இருக்குது, அனைவருக்கும் அந்த ஆர்வம். அவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக சார். அதான் எங்கள் அப்பா மரமேறி தான், என் தகப்பனார் மரமேறி தான், அப்பாவும் அவங்க அப்பாவை வந்து மரமேறியாக இருக்கலாம்,
புரியுதுங்களா? அவங்க அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும். அந்த ஜாதி உணர்வு அனைவருக்கும் வேணும். அது ஆரோக்கியமாக இருக்கணும். அது ஜாதி வெறியாக மாறக்கூடாதுங்கிறத என்னோட கருத்து. அரசியலை தாண்டி ஜாதி மதத்துக்குள்ள போயிட்டு கடைசியா டாஸ்மார்க்ல வந்து நிக்கிறோம். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம்